உன்னை கட்டிக்க போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஐயோ என்னடி சொன்னாங்க? உன்னை கட்டிக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன்டி அழற? வேற எவனாவது வச்சிருக்கியா? அது இல்ல, உனக்கு டௌரி கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு. எந்த வருஷத்துல இருக்கும் இப்ப வந்து டவுரி கவரிட்டு எவ்வளவு தரேன்னா? உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. என்ன காரு? லம்போகினி தான். நான் தான் அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. லம்போகினியே வேணானா நமக்குலாம் எதுக்குடி காரு? கல்யாணம் ஆனாலும் கேப்லயே போறோம்ன்ற. அது மட்டும் இல்ல, உன் பேர்ல பிசினஸ் எழுதி வைக்கிறேன்னாங்க. உங்க ஃபேமிலி பிசினஸ் மந்த்லி 1 மில்லியன் ஏர்னிங்ல? ஆமா, வரும் 1 மில்லியன் தான். அதான் அதையும் வேண்டாம் அப்படின்னு. அந்த 1 மில்லியனை வச்சு தான் நான் வாழணுமா என்ன? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் சீக்கிரமே நல்ல பிளேஸ்மென்ட் கிடைக்கும். எங்க அப்பா வேற என் பேச்ச கேட்காம உன் பேர்ல ஒரு பெரிய பங்களாவே வாங்கி கொடுக்கறேனாரு. பங்களானா அந்த கேடு மட்டுமே என் வீடு சைஸ்க்கு இருக்குமா தானே? ஆமா, அதான் அதுவும் கருமை எதுக்கு வேண்டாம் அப்படின்னு. எனக்கு எதுக்கு உங்க அப்பன் சொத்து சொந்தமா சம்பாரி பண்ணி கல்யாணம் பண்ணி காதலோட இருந்தாக்கா காவால கூட காவலையே இல்லாம இருக்கலாம். அதான் உங்க உதவி நம்மள வாழ முடியாது. அதான் சொல்லு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நானே சொந்தமா சம்பாரிச்சு எல்லாத்தையும் ஏண்டா என்னாச்சு? இல்ல இப்படிதான் நானும் ஒவ்வொரு வாட்டி யோசிக்கிறேன், ஆனா முடியல.